ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் மாம் விலாக்ஸ். லாஸ்ட் வீக்கோட எல்லா எக்ஸாம்ஸும் முடிஞ்சு இப்போ என் பொண்ணு லீவில் தான் இருக்காங்க. ஸோ அவளுக்காக நான் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம்ஸு இந்த லீவ் டேஸ் அவள் என்ஜாய் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். அது என்னென்ன ஐட்டம்ஸ்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இந்த சம்மர் லீவுக்காக நான் நிறைய gift வாங்கி வச்சுருக்கேங்க. அதில் ஒன்று தான் இந்த ஸ்லைம் பேக். இந்த பேக்கில் மொத்தம் 6 கலர்ஸ் இருக்குங்க. இது என் பொண்ணோட ஃபேவரெட்டு. எவ்வளோ வாட்டி வாங்கி தந்தாலும் அவளுக்கு இது போரே அடிக்காது. ரொம்ப பிடிக்கும் ஸ்லைம் அவளுக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்லைம்ஸு அவளுக்கு வாங்கினேன். இப்போ நம்ம பார்க்குறது பலூன் கார் டாய்ங்க. இதில் ஒரு பலூன் பம்பு, 2 காரு, அப்புறம் அந்த காரும் பம்பும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது. அப்புறம் அந்த காருக்கு தேவைப்படும் ஸ்பேர் பார்ட்ஸ், அப்புறம் சில பலூன்கள், அப்புறம் இந்த பலூனை பறக்க வைக்க ஒரு ராக்கெட்டும் ஆஸ்ட்ரோனட்டும் தந்திருக்காங்க. இது நம்ம நர்சரி ரைம்ஸ்லாம் பார்த்துருப்போம். அது ரொம்ப பேசிக்காக இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது. இது கண்டிப்பாக என் பொண்ணுக்கு பிடிக்கும், அதான் வாங்கினேங்க. இது அமேசான்லேயே கிடைக்குது, நீங்களும் போய் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது DIY பெயிண்டிங் டைனோ கார்ஸுங்க. கார்ஸ்னாலே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் டைனோசர் கார்ஸ்னால் சொல்லவே வேணாம். என் பொண்ணுக்கு பெயிண்டிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. இந்த பேப்பரில் பண்ணும்போதே ரொம்ப ஹாப்பியாக பண்ணுவா. ஸோ இந்த டாய்ஸுக்கு பண்ணும்போது கண்டிப்பாக டபுள் ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ அதான் வாங்கினேங்க. இந்த கிட்டில் 2 காரு, அப்புறம் 6 கலர் பெயிண்ட்ஸு, ஒரு ப்ரஷ்ஷு தந்துருக்காங்க. இந்த கார்ஸ் ரெண்டுமே புல் பேக் கார்ஸுங்க. இது நான் அமேசானில் தான் வாங்கினேன், பட் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்குறது இந்த DIY ஜுவல்லரி கிட்டுங்க. இதில் பீட்ஸு, ஸ்டோன்ஸு, பெரிய பெரிய சாம்ஸு, 3 கலர்ஸு, ஒரு லாங் ஒயர், அப்புறம் ஒரு செயினும் இருக்குங்க. இதை வச்சு நம்ம யூனிக்கான பிரேஸ்லெட் செய்யலாம். ஜுவல்லரி கிட்டு வந்து நிறைய இருக்குங்க, ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஸோ வாங்கினேன். இது வந்து காட்சன் கடல்ஸில் கிடைக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது இந்த 8-sided ரொட்டேட்டிங் பசிலுங்க. இது ரூபிக்ஸ் கியூப் மாதிரி தான். அதில் 6 சைட்ஸ் இருக்கும், இதில் 8 சைட்ஸ் இருக்குது. இது பிரெயினுக்கும் கைக்கும் ஒரு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும். இது ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் பொண்ணு சால்வ் பண்ணுறது கஷ்டம்தான், ஆனால் ட்ரை பண்ண கண்டிப்பாக ஒரு நாள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் நான் இது வாங்கினேன். நான் அடுத்து வாங்கினது இந்த கிளேஸ் தாங்க. இந்த பெரிய சைஸ் கிளேஸில் மொத்தம் 12 இருக்குது. மோஸ்ட்லி இவ ஸ்கூலில் வந்து நிறைய கிளே பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் அப்பப்போ செய்கிறாங்க. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி வாங்கினேன். அப்புறம் இந்த உண்டியல் மாதிரி இருக்கிற இந்த கிளே பாக்ஸில் மொத்தம் 12 பீசஸ் இருக்குது. கூடவே ஒரு 3 மோல்டும் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் இதை வந்து நம்ம உண்டியலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் இது வாங்கினேன். வாங்கினது இந்த டைமண்ட் ஆர்ட் பெயிண்டிங் தாங்க. இதில் ஒரு ஃப்ரேம் இருக்கும், அப்புறம் ஒரு பெரிய சைஸ் ஸ்டிக்கர் இருக்கும், அப்புறம் ஒரு ட்ரே, ஒரு ஸ்டிக்கு, அப்புறம் நிறைய கிறிஸ்டல்ஸ் தந்திருக்காங்க. இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து அந்தந்த கலரில் கரெக்டாக வச்சிடணுங்க. வச்சிங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் வந்து இது மாதிரி வரும். இது ஏற்கனவே நான் பண்ணது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் டைம் கன்சியூமிங் கூட. அட்லீஸ்ட் 2 hours அது ஆகும் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இதுக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் கண்டிப்பாக எண்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இது நான் வாங்கினேன். நம்ம இப்போ பார்க்குறது பிரின்சஸ் கவுன் கிட்டுங்க. இதை போக்கிட் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அப்புறம் இது மாதிரி ஷைனிங்கான பிளாஸ்டிக் கிளாத் நிறைய இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்டிக்கும் தருவாங்க. இந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம இந்த கிளாத்தை இந்த ஹோல்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணோம்னா அழகா ஒரு கவுன் மாதிரி தெரியும். இது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது வந்து நம்ம ஷோ பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது காட்சன் கடல்ஸில் கிடைக்குது. கண்டிப்பாக என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் இது வாங்கினேன். நம்ம பார்க்குறது 2 பிளேயர் போர்டு கேமுங்க. இதில் ஒரு போர்டு, சில டைல்ஸு, அப்புறம் சில கார்ட்ஸும் தந்திருக்காங்க. கார்டு பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது 2 பிளேயர் கேம்னால 2 பேருக்குமே ஈக்குவலான டைல்ஸை ஸ்பிளிட் பண்ணி அந்த கார்டில் இருக்கிறபடியே அவங்க 2 பேருமே கரெக்டாக செய்யணும். யாரு சீக்கிரம் செய்யறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதனால நான் இதுவும் வாங்கினேங்க என் பொண்ணுக்காக. ஒரு பெரிய சைஸ் பபுளும் வாங்கியிருக்கேங்க. இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் இதுவும் வாங்கினேன். நான் அடுத்ததாக வாங்கினது இந்த 5 rupees and 10 rupees கிஃப்ட் பாக்ஸுங்க. இவ யூடியூப் வீடியோஸ்ல ஒரு யூடியூப் வீடியோல பார்த்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா, சரி அதான் சரி வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி இது வாங்கினாங்க. அடுத்ததாக வாங்கினது இந்த 7-in-1 ஆக்டிவிட்டி புக்குங்க. இதுல மொத்தம் 7 புக்ஸ் இருக்கு. இது 7 to 8 years ஓல்டுக்கான புக்ஸ். அப்புறம் புக்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க. பசங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இவளுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினச்சி நான் இது வாங்கியிருக்கேன்.
பார்க்கலாம் பிடிக்குமா இல்லையான்னு. இவளுக்கு ஸ்டிக்கர்ஸ்னால் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால தான் இந்த ஃபிளாக்ஸ் அண்ட் கண்ட்ரீஸ் ஸ்டிக்கர் அண்ட் கலரிங் புக் வாங்கி தந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்க்கான ஸ்டிக்கர்ஸும் இவங்க தந்திருக்காங்க. இந்த ஸ்டிக்கர்ஸை கரெக்டான கண்ட்ரிக்கு ஒட்டி அதுக்கப்புறம் அதை பார்த்து நம்ம கலரிங்கும் பண்ணலாங்க. இதுவும் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால இது நான் வாங்கினேங்க. அடுத்ததாக வாங்கினது இந்த கர்சிவ் ரைட்டிங் ஹேண்ட் ரைட்டிங் புக்குங்க. இதில் ஆல்பபெட்ஸ் இருக்கு, வேர்ட்ஸ் இருக்கு, சென்டென்சஸ் இருக்கு. இவளோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதனால நான் இந்த சென்டென்சஸ் ஹேண்ட் ரைட்டிங் புக் வாங்கியிருக்கேன். இதில் வந்து ரிவார்ட்ஸ் மாதிரி ஸ்டார் தான் நிறைய தந்திருக்காங்க. ஸோ ஒரு பேஜ் அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்டார்ஸை வந்து இங்கே ஒட்டி வைக்கலாம். ஸோ அவங்களுக்கும் அது கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ அதனால நான் இது வாங்கினேங்க. நெக்ஸ்ட் வாங்கினது இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் புக்குங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது இதை படிக்க வைக்கலாம்னு சொல்லி இது வாங்கியிருக்கேன். இதுதாங்க இந்த சம்மர் லீவுக்காக நான் வாங்கினது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.